தேவனைப் போல குணாதிசயம் உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் அவரை பிரதிபலிக்கிறவராய், அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்திலே நடக்கிறதற்கு, தேவனுடைய இரக்கத்தை பிரதிபலிக்கிறதற்கு அந்த தேவனுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் எதிர்பார்க்கிறார் அவரைப் போல குணாதிசயம் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனைப் போல தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். தேவனை போல நாமும் என்ன செய்ய முடியுமா? அந்த தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த முடியும், வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறேன். அந்த சுபாவங்களை வெளிப்படுத்துகிற போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பாருங்களேன், அந்த குணாதிசயங்கள், தேவனுடைய தன்மைகள் நம் மூலமாய் வெளிப்படுகிற போது தேவன் நமக்கு என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இரக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கிற போது ஒருவரின் தன்மையை குறித்து அது பேசுகிறது. தேவனுடைய தன்மை இரக்கம் உள்ளவர். இங்கே சொல்லுகிற போது பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், உங்களுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டி இருக்கிறதா? நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருந்தால். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள்னு சொன்னா அந்த தெய்வீக இரக்க குணம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். மென்மேலும் நமக்கு அந்த இரக்கம் கிடைக்க வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணுமா? அந்த குணாதிசயம் உடையவர்களாய். வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாட்ட அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இரக்கம் பாராட்டுவார். ஒவ்வொரு நாளும் கலாத்தியர் 6:7 பவுல் பேசுகிற போது சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், நாம் விதைக்கிறது எது? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், சத்துரு உங்களை என்ன செய்ய விடாதிருங்கள், வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய குணாதிசயங்களை என்ன செய்யுங்க? ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் தகவமைத்துக் கொள்ளுகிற போது ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். மோசம் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த தெய்வீக சுபாவங்கள். இங்கே ஒரு காரியம் பேசப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இரக்கங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? அந்த இரக்க குணம். இன்னைக்கு பாருங்க, தேவ பிள்ளைகள்னு சொன்னாலே அந்த தெய்வீக இரக்கம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அநேக நேரங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா குறைவுபட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த தெய்வீக சுபாவங்கள் என்ன செய்கிறோம்? குறைவுபட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற போது எல்லா வகையிலும் பாருங்க, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திலே ஆண்டவர் பேசுகிற போது சொல்கிறார், உங்கள் தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். ஆண்டவராகிய கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர். அப்போ நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா அந்த மனதுருக்கம் அது இருக்கிற போது மேலும் 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 தேவனிடத்திலிருந்து என்ன செய்வோம்? இரக்கத்தை பெற முடியும். தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே வருகிற போது என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆனா அதற்கு முன்னாலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா அந்த சுபாவம் உனக்குள்ள இருக்கணும், இறங்குகிற குணம் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, வேதாமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை என்னோடு கூட கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18:21 வாசிக்கிறோம். மத்தேயு 18:21 வாசிங்கம்மா. பாருங்க, இங்க பேதுரு பேசுகிறான். தேவன் அவனோடு கூட பேசுகிற போது அவன் சொல்லுகிறான், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனோடு கூட பேசுகிற போது பேதுரு ஒரு அளவு வைத்திருக்கிறான்.
எத்தனை முறை ஒரு 7 தரம் மன்னிக்கட்டுமா என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னித்து கொண்டே இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டேன்னா அந்த குணாதிசயங்கள் வருகிற போது பாருங்களேன், அந்த இரக்கம் இருக்கிற போது என்ன வரும்னு சொன்னா அந்த மன்னிக்கிற சுபாவம் வரும். அந்த இரக்கம் இருக்கிற போது என்ன வரும்னா அந்த ஆட்களுக்காக பரிதபிக்கிறதான காரியங்கள், அந்த சுபாவம் இருக்கிற போது உதவி செய்கிறவர்களாக மாற முடியும்.